ஒரு கவிஞன் அற்புதமாக எழுதினான், சுப்பிரமணிய ராஜு என்ற கவிஞன். வாயிலே அழுக்கென்று நீர் எடுத்து கொப்புளித்தேன், கொப்புளிக்க கொப்புளிக்க வாயும் ஓயாமல் அழுக்கும் போகாமல் உற்று பார்க்கிறேன் நீரே அழுக்கு என்று. அழகான கவிதை அது. வாயில் அழுக்கு இருக்கிறது, இந்த அழுக்கை அகற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் இறைவன் தண்ணீரை தந்திருக்கிறான். எனவே அழுக்கை அகற்ற வேண்டும் என்று தண்ணீரை எடுத்து நான் ஓயாமல் கொப்புளித்துக் கொண்டே இருக்கிறேன். ஆனால் வாயில் உள்ள அழுக்கு அகலவே இல்லை. ஏன் அகலவில்லை என்று உற்று பார்க்கிறேன். அழுக்கை அகற்றுவதற்கு நான் பயன்படுத்துகிறேனே தண்ணீர், அந்த தண்ணீரே அழுக்கேறி கிடந்தது என்கிறார். அழுக்கேறி கிடந்த தண்ணீரை வைத்து வாயில் படிந்து கிடக்கும் அழுக்கை எப்படி அகற்ற முடியும்? அப்படித்தான் இன்றைக்கு அரசியல் சமூகமே அழுக்கேறி கிடக்கிறது. இத்தனை அழுக்குகளும் சேருவதற்கு முழுமுதற் காரணம் கோபாலபுரம் என்பதை மட்டும் நீங்கள் மறந்துவிடாது. எனக்கொன்றும் கலைஞர் கருணாநிதி மீது தனி பகைமை கிடையாது. இன்றைக்கு முதல்வராக வீற்றிருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் மீது எனக்கொன்றும் தனி பகைமை கிடையாது. யாரோடும் பகை கொள்ளலன் என்ற பின் போர் ஒடுங்கும் புகழ் ஒடுங்காது என்ற கம்பனை படித்தவன் நான். எனக்கு உங்கள் மீது எந்த கோபமும் இல்லை. ஆனால் பொது சொத்தை சூறையாடுவதுதான் அரசியல் என்று ஒரு புதிய அகராதியை எழுதிவிட்டவர்கள் ஆயிற்றே நீங்கள். நான் மீண்டும் மீண்டும் கேட்கிறேன், இந்த ஒன்றைத்தான் நான் தொடர்ந்து தமிழ் சமுதாயத்தில் 50 ஆண்டுகளாக கேட்டுக்கொண்டிருக்கிறேன். 50 ஆண்டுகளுக்கு முன்னாலே நீங்கள் அத்துணை பேரும் யார்? இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய ஸ்டாலினில் இருந்து அவருடைய குடும்பத்திலே இருந்து மாவட்டம் தோறும் இருக்கக்கூடிய அத்தனை தலைவர்கள், அத்தனை தளபதிகள், அத்தனை பேரையும் கேட்கிறேன், 50 ஆண்டுகளுக்கு முன்னாலே நீங்கள் யார்? நீங்கள் அத்தனை பேரும் ஆண்டிகள், பரதேசிகள், எந்த சொத்தும் இல்லாதவர்கள், ஏழ்மையிலேயே உழன்றவர்கள். ஏழ்மையில் உழன்று ஆண்டிகளாய் பரதேசிகளாய் நின்றவர்கள் நீங்கள். ஆனால் இன்று நீங்கள் அத்துணை பேரும் அம்பானிகளாய் அதானிகளாய் மாறினீர்களே. எப்படி மாறினீர்கள்? இந்த பொது சொத்தை கொள்ளையடித்துத்தானே நீங்கள் இந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறீர்கள். கேட்டால் அங்கே ஒரு அற்புதமான வழக்கறிஞர் ஒருவர் இருக்கிறார். எல்லாவற்றுக்கும் அவர் தான் பேட்டி கொடுப்பார். அண்ணாமலை அவர்கள் டிஎம்கே ஃபைல்ஸ் என்று வெளியிட்ட பொழுது இவ்வளவு 1000 கோடிகளை இவ்வளவு பேர் கொள்ளையடித்திருக்கிறார்களே என்று அவர் சொன்ன நிலையில் அந்த தொடர்பாளர் சொல்கிறார், அவர் தான் பேட்டி கொடுப்பவர், பெயரை சொல்லக்கூட நான் விரும்பவில்லை. அவர் உடனே சொல்கிறார், என்ன பெரிய ஊழலை பற்றி சொல்லிவிட்டார், ஒவ்வொருவரும் இருக்கக்கூடிய சொத்து விவரத்தை சொல்கிறார் என்கிறார். நான் உடனே கேட்டேன், அந்த சொத்து எப்படி வந்தது என்பதுதானே கேள்வி. அவர் சொல்கிறார், எத்தனை கல்வி நிலையங்களை வைத்திருக்கிறார்கள், எத்தனை மருத்துவமனைகளை வைத்திருக்கிறார்கள், அவற்றின் மூலம் சேர்த்தார்கள். சரி, அந்த கல்வி நிலையம் எப்படி தொடங்கப்பட்டது என்பதுதானே கேள்வி. அந்த மருத்துவமனை எப்படி வந்தது என்பதுதானே கேள்வி. எப்படி வந்தது உங்களுக்கு பணம்? வேறொன்றும் எனக்கு இவர்கள் மீது கோபம் இல்லை. நான் ஏன் வாசனை ஏற்றுக்கொள்கிறேன்? நான் ஏன் ஸ்டாலினை எதிர்க்கிறேன்? வேறொன்றும் இல்லை. வாசனுடைய குடும்பம், ஐயா மூப்பனாருடைய குடும்பம் ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னாலே வைத்திருந்த சொத்து என்ன? இன்றைக்கு அதே அளவு சொத்து அங்கே இருக்கிறதா? சொத்தை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து விட்டு நிற்கக்கூடிய குடும்பம் இங்கே. ஒன்றும் இல்லாமல் வந்து சொத்துக்களை குவித்து விட்ட கூட்டம் அங்கே. எனவே நீங்கள் நேர்மையாளர்களாகவும் தூய்மையாளர்களாகவும் ஒழுக்கம் உள்ளவர்களாகவும் வாழ்வை நடத்த வேண்டும் என்று நினைத்தால், பொது வாழ்வு என்பது தன்னிடம் இருப்பதை பிறருக்கு தருவதற்காகவே தவிர பிறரிடம் இருந்து கொள்ளையடிப்பதற்காக. அதுதான் வாசன் அவர்கள் மீது எனக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஈடுபாடு. ஒரு தலைவன் யோக்கியனா இல்லையா என்பதற்கு அடையாளம் ஒன்றுதான், வெளியே இருந்து எல்லாம் பேசலாம், அதிகாரத்தில் அமர்ந்து அவன் எப்படி இருந்து வெளியே வருகிறான் என்பது முக்கியம். நீங்கள் கப்பல் துறை என்பது என்ன சாதாரண துறையா? மத்தியில்
அது எவ்வளவு வளம் கொழிக்கும் துறை என்று உலகத்திற்கே காட்டியவராயிற்று டி.ஆர். பாலு. டி.ஆர். பாலுவே கப்பல் வைத்திருக்கக்கூடிய அளவுக்கு உயர்ந்து விட்டாரே. யார் டி.ஆர். பாலு? கலைஞர் கருணாநிதிக்கு ஓட்டுநராக வந்தவர் தானே. நான் எந்த தனிநபரையும் தரம் தாழ்ந்து தாக்குவதற்கு ஒரு நொடியை கூட பயன்படுத்துவதில்லை. ஆனால் உங்கள் கடந்த காலத்தை உங்களுக்கு காட்டுகிறேன். நீங்கள் யார்? இன்றைக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய சொத்து என்ன? உண்மையிலேயே சமூக நலன் சார்ந்தவராக நீங்கள் இருந்தால் சாராய ஆலையை வைத்திருப்பீர்களா? சாராய ஆலையை வைத்து சொத்து சேர்க்க நினைக்கக்கூடிய எவனும் சமூக நலன் சார்ந்தவன் என்று வெளியே சொன்னால் அதை ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு கூட்டம் இருக்கிறது என்றால் அந்த கூட்டத்தை பார்த்து நான் பரிதாபப்படுகிறேன். எப்படி சொத்துக்களை வேண்டுமானாலும் சேர்க்கலாம் என்று அள்ளி குவித்து விட்டீர்களே. முதல் முறை நீங்கள் இதே மன்மோகன் சிங் ஆட்சியில் தானே அமைச்சராக இருந்தீர்கள், கப்பல் துறையை வைத்திருந்தீர்கள். அடுத்த முறை ஆட்சி மன்மோகன் சிங்கின் பக்கத்தில் நீங்கள் போய் உட்கார முடிந்ததா? யாரை வேண்டுமானாலும் அமைச்சராக ஏற்றுக்கொள்கிறேன், டி.ஆர். பாலுவை மட்டும் தயவு செய்து பட்டியலில் என்னிடம் கொடுத்து விடாதீர்கள் என்றல்லவா மன்மோகன் சிங் கலைஞரிடம் சொன்னார். அந்த அளவுக்கு டி.ஆர். பாலு சம்பாதித்த அந்த துறையில் போய் அமர்ந்து மத்திய அரசில் 10 ஆண்டு காலம் அமைச்சராக இருந்து 10 பைசாவை கூட ஊழல் செய்யாமல் உண்மையான காமராஜ் தொண்டன், உண்மையான மக்கள் தலைவர் மூப்பனாரின் மகன் என்று நிரூபித்த மனிதன். அதனால் நான் சொல்கிறேன் நண்பர்களே, நல்லவர்களை முதலில் நாடு இனம் காண வேண்டும். தவறானவர்களுக்கு பின்னாலேயே நாம் செல்வது என்று முடிவெடுத்து விட்டால் இந்த சமூகம் எப்பொழுது உருப்படும்? இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்கு ஏதாவது அதிகாரம் உண்டா? செல்வ பெருந்தகை நினைத்தால் ஒரு வார்டு கவுன்சிலரை கூட அவரால் நியமிக்க முடியாது. வார்டு கவுன்சிலரை நியமிக்க வேண்டும் என்றாலும் அன்னை சோனியா காந்தி அவர்களின் ஆணையின்படி, கார்கேவினுடைய உத்தரவின்படி இவரை நியமிக்கிறோம் என்றுதான் சொல்லுவார். அப்படி என்றால் ஒரு கட்சி மாநிலத்தில் எப்படி வளர முடியும்? அதனால் அந்த கட்சியின் ஒரு கிளை அமைப்பாக தலைவர் வாசன் இல்லாமல் இங்கே வெளியே வந்ததுதான் காங்கிரஸை காப்பாற்றுவதற்கானவர். எனவே மானமுள்ள, சுயமரியாதை உணர்வுள்ள, கதர்ச்சட்டை அணிந்த காங்கிரஸ்காரர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் வந்து சேர வேண்டிய இடம் வாசன் பக்கமே தவிர வேறிடம் இல்லை. உங்களுக்கு சுயமரியாதை இருக்கிறதா? உங்களுக்கு மான உணர்வு இருக்கிறதா? பெருந்தலைவர் காமராஜரை இதயத்தில் உண்மையிலேயே நீங்கள் வைத்திருக்கிறீர்களா? அப்படி என்றால் நேர்மையும் தூய்மையும் துலங்க தன்னுடைய அரசியல் வாழ்வை நடத்தக்கூடிய ஐயா வாசன் அவர்களோடு நீங்கள் வந்து சேர்வதுதான் சரியானது. நான் வாசன் ஐயாவிடம் இருந்து கருத்து வேறுபாடு கொண்டு ஒரு நொடியும் விலகவில்லை. ஒரு வீடியோ போட்டிருக்காரு. வீடியோல முதல்ல எந்த அளவுக்கு பிரதமரை பேசுறாருன்னா, உங்களுக்கு கடைசி வார்னிங் கொடுக்கிறோம் அப்படின்னு. பிரதமருக்கு கடைசி வார்னிங் கொடுக்கிறாங்களாமா. யாருங்க? தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் கடைசி வார்னிங். கடைசி வார்னிங் நம்ம கேட்கல அப்படின்னா இவர் என்ன பண்ணுவாருன்னு உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும். அருமை சொந்தங்களே, இன்னைக்கு கோபாலபுரத்தினுடைய மொத்த குடும்பமும் நிறைய அமைச்சர்களும் எந்த நேரம் வேண்டுமானாலும் சிறைக்கு போகலாம். முதலமைச்சர் அவர்களே, அதே வார்னிங்க திரும்ப நான் சொல்றேன். உங்களுடைய தங்கை கனிமொழி அவர்கள் எந்த வழக்கில் இருந்தும் விடுவிக்கப்படல, பெயில்ல வெளியிருக்காங்க. ஆராசா அவர்கள் எந்த வழக்கிலிருந்து விடுவிக்கப்படல, பெயில்ல வெளியிருக்கார். செந்தில் பாலாஜி அவர்கள் எந்த வழக்கிலிருந்து விடுவிக்கப்படல, பெயில்ல வெளியிருக்காங்க. 35 அமைச்சர்கள் 13 அமைச்சர்கள் சொத்து குவிப்பு வழக்குல பெயில்ல வெளியிருக்கிறாங்க. ஏன் உங்க மேலேயே 2 சிபிஐ கேஸ் இருக்கு, அதையும் மறந்துடாதீங்க. மொத்தமாக புலால் சிறைக்கு மொத்தமா உள்ள போயிட்டீங்கன்னா கட்சி நடத்துற கூட ஆள் இருக்க மாட்டேங்க. இந்த வார்னிகி வெங்காயம் எல்லாம் கோபாலபுரத்தில் வச்சுக்கணும். மொத்தமாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எல்லா ஆளும் புலாலுக்கு போயிட்டீங்கன்னா கட்சி நடத்துவதற்கு ஆள் இருக்க மாட்டேங்க. அதனால இந்த வார்னிங் கொடுக்கிற வெங்காயத்தை எல்லாம் கோபாலபுரத்தில் வச்சுக்கிட்டு மக்களுக்கு பணி செய்வதற்கு, மக்களுக்கு வேலை செய்வதற்கு, ஏழை மக்களை உயர்த்துவதற்கு உங்க அதிகாரத்தை பயன்படுத்துங்க. முதலமைச்சர் என்கின்ற அதிகாரத்தை அடுத்தவருக்கு மிரட்டுவதற்கு
உருட்டுவதற்கு நீங்கள் பயன்படுத்த வேண்டாம் என்ற அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றோம். நம்ம சொன்னாலும் திருந்துற ஜென்மங்கள் அவங்க கிடையாதுங்க. நம்ம தான் 5 வருஷமா சொல்லிட்டு இருக்கோம். நம்முடைய எதிர்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 5 வருஷமா கட்சிக்கிட்டு இருக்காரு. எப்பவோ கேட்டிருந்தாங்கன்னா எப்பவோ திருந்தி இருப்பாங்க. என்ன திருந்தாதனால தாங்க அம்மா இந்த எலெக்ஷன்ல திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற கட்சி தமிழக அரசியல் இருந்தே நாம் அப்புறப்படுத்த போகின்றோம். அது உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும். அருமை சொந்தங்கள், மக்கள் எல்லோரும் கூட ஒற்றை கருத்தில் தெளிவாக இருக்கின்றார்கள். நமக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி வேண்டாம் என்பதில் தெளிவாக இருக்கின்றார். ஏன் தெளிவா இருக்கிறாங்க? மக்களுடைய முதல் தெளிவு என்னன்னாங்க, 5 ஆண்டு காலம் ஒரு ஆட்சியை பார்த்து விட்டோம். திமுகவை பொறுத்தவரை தமிழகத்தில் எப்பொழுதுமே அவர்களுக்காக ஓட்டு போட்டு ஆட்சிக்கு வரமாட்டாங்க. யாராவது செய்யக்கூடிய தவறுல மட்டும்தான் அவங்க ஆட்சிக்கு வருவாங்க. இந்த முறை 2021 அற்புதமான ஆட்சி கொடுத்தும் கூட கொஞ்சம் நம்முடைய வாக்கு இங்கே எங்கே என்று பிரிந்திருந்த காரணத்தினால மட்டும்தான் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தார்களோ தவிர, அது உங்களுக்கு தெரியும், தமிழ்நாட்டில் வெறும் 4.5 லட்சம் வாக்கு வித்தியாசம் தான். நமக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் சில தொகுதி எடுத்து பார்த்தீங்கன்னா வெறும் 4.5 லட்சம் வாக்கு வித்தியாசம் தான். 4.5 லட்சம் வாக்கு ஆகி இருந்தால் அப்பொழுதே திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்திருக்க மாட்டாங்க. திமுகவை பொறுத்தவரை மக்கள் எப்பொழுதுமே அவர்கள் வேண்டும் என்று ஓட்டு போட்டு திமுக எப்பொழுதுமே ஆட்சிக்கு வந்ததில்லை. மக்கள் எப்பொழுதுமே திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒரு தேர்தலும் கூட நிராகரிக்க மட்டும்தான் செய்வாங்க. இன்னைக்கு 5 ஆண்டு காலம் ஆட்சியை பார்த்துட்டாங்க. ஆட்சியை பார்த்த பிறகு எப்படி மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள்? இந்த முறை திமுகவினுடைய இந்த தேர்தல் மே 4ஆம் தேதி வாக்கை எண்ணும் பொழுது ஒரு சரித்திர தோல்வியை திராவிட முன்னேற்ற கழகம் பெற இருக்கிறது. எந்த மாற்று கருத்தும் இல்லை. தமிழ்நாடு முழுவதும் இது அலையாக நாம் பார்க்கின்றோம். மக்கள் எல்லோரும் தெளிவாக இருக்கின்றார்கள். கொடுத்த வாக்குறுதி எதுவுமே நிறைவேற்றல. 511 வாக்குறுதி நிறைவேற்றப்பட்ட வாக்குறுதி பார்த்தீங்கன்னா 70. 511 70 வாக்குறுதி மட்டும் நிறைவேற்றி இருக்கின்றார்கள். அதை கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா 15% மட்டும்தான் நிறைவேற்றப்பட்ட வாக்குறுதி. இன்னைக்கு காலையில முதலமைச்சருக்கு கீழே ஒரு தனிப்பிரிவு வச்சிருக்கிறாங்க, உண்மை சரிபார்க்கும் குழு வச்சிருக்கிறாங்க. நான் நேற்று ஒரு இடத்துல பேசி இருந்தேன். தமிழகத்தில் நம்முடைய பெண்கள் மீது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி வந்த பிறகு 5 ஆண்டு காலத்தில் நடந்திருக்கக்கூடிய குற்றம் என்பது தமிழகத்தில் எந்த ஒரு 5 ஆண்டு காலத்திலும் கூட இவ்வளவு குற்றங்கள் நடந்தது கிடையாது. பெண்களுக்கு எதிரான கற்பழிப்பு வழக்குகள் மட்டுமே இந்த 5 ஆண்டுகள்ல 2080. இந்த 5 ஆண்டுகள் நடந்த படுகொலைகள் மட்டுமே 8008. இந்த 5 ஆண்டுகள்ல 18 வயசு கீழே இருக்கக்கூடிய குழந்தைகள் மீது நடத்தப்பட்ட போக்சோ வழக்குகள் மட்டுமே 39,900. உன்னை திமுகவுடைய உண்மை சரிபார்க்கும் குழு, மாநில அரசுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய குழு காலையில் எனக்கு ஒரு மெசேஜ் போட்டாங்க ட்விட்டர்ல. இல்ல நீங்க பொய்யான தரவுகளை கொடுக்குறீங்க, தமிழ்நாட்டில் 19,000 வழக்கு தான் நடந்திருக்கு. திரும்ப அந்த உண்மை சரிபார்க்கும் குழுவுக்கு நான் தரவுகளை அனுப்பிச்சேன் என்னுடைய ட்விட்டர் பக்கத்துல. நீங்க பாருங்க, மத்திய அரசு பாராளுமன்றத்தில் நம்முடைய மத்திய அரசு கொடுத்த தரவுகளை பாருங்க. தமிழ்நாட்டில் குழந்தைகளுக்கு எதிராக நடந்திருக்கக்கூடிய குற்றங்கள் 39,999. நான் 99 குறைச்சு 39,900 என்று சொன்னேன். நீங்க 19,000 சொல்றீங்க. தைரியம் இருந்தா இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள நான் சொல்லி இருக்கக்கூடிய தரவுகள் தவறு என்று சொல்லுங்கள். அதற்கான ஆதாரத்தை காலையில் கொடுத்திருந்தேன். அருமை சொந்தங்களை எதற்காக இதை சொல்றேன்னா, இன்னைக்கு 5 ஆண்டு காலமாக தமிழகத்தில் யாராவது உண்மையை பேசி திமுகவினுடைய ஆட்சி சரியில்லை என்று சொன்னால் மிரட்டலும் உருட்டலும் மட்டும்தான் திமுக ஆட்சி அதிகாரத்திலிருந்து செய்யறாங்க. பத்திரிகை நண்பர்கள் யாராவது வந்து திமுக ஆட்சியை பத்தி தப்பா சொன்னாங்கன்னா கேபிள்ல அவங்களுடைய ஆர்டரையே தூக்கிடுவாங்க. இன்னைக்கு அரசு கேபிள்ல, அருமை சொந்தங்களே நீங்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏதாவது ஒரு டிவி சேனல் திமுக அரசு சரியில்லைன்னா அரசு கேபிள் இருந்து அந்த டிவி சேனலே காணாம போயிடும். அதனால்தான் நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு மாய உலகத்தில் வாழ்றார். அவரை சுத்தி இருக்கிற 5 பேரும் அண்ணே நீங்க தான் ஜெயிப்பீங்க, நீங்க தான் ஜெயிப்பீங்க, நீங்க தான் ஜெயிப்பீங்க. எனக்கு சில நேரம் நம்முடைய முதலமைச்சரை பார்க்கும் பொழுது 23ஆம் புலிகேசி அவர்களை பார்ப்பது போலதான் இருக்கும். எதற்கு 23ஆம் புலிகேசி என்று சொல்றேன்னா, 23ஆம் புலிகேசி படத்துல அண்ணன் வடிவேல பாத்தீங்கன்னா ஒரு மன்னராக இருப்பார். அவரை சுத்தி இருக்கக்கூடிய 4 பேரும் அந்த மன்னனுக்கு என்ன கேட்கணுமோ அதை மட்டும் சொல்லுவார். ஸ்டாலின் அவர்கள் இத்தனை நாள் கழித்து இன்னைக்கு தான் தேர்தல் சூடு ஆரம்பித்த பிறகு களத்துக்கு வந்து இன்னைக்கு தான் மக்களை சந்திக்கின்றார். இன்னைக்கு தான் டீ கடைக்கு போய் டீ குடிக்கிறார். ஒரு முதலமைச்சர் டீ கடையில போய் டீ குடிக்கிறது ஒரு நியூஸ்ங்களா? நீங்களே சொல்லுங்க. அவர் எப்பாச்சும் குடிச்சார்? நீங்களே சொல்லுங்க. 5 ஆண்டுகள் எத்தனை முறை டீ கடையில போய் டீ குடிச்சிருக்கிறார்?